அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ما بعث الله نبيا إلا رأى الغنم قال أصحابه وأنت فقال نعم كنت أرآها على قراريط لأهل مكة رواه البخاري. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார். அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பகர்ந்தார்கள், அல்லாஹ் அனுப்பிய ஒவ்வொரு நபியையும் ஆடு மேய்த்தே தவிர விடவில்லை. அத்தனை நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்று சொன்னார். நண்பர்கள் கேட்டார்கள், யார சொல்ல வாழ்ந்த தாங்களும் ஆடு மேய்த்திருக்கிறீர்களா? நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், நாம் குன்து அரா ஆஹா, நான் சிறுவனாக இருக்கிற போது மேய்த்திருக்கிறேன். அலா கராரித்த, சில பணங்களுக்காக, பைசாக்களுக்காக, இல்லை அகலி மக்கா, மக்கா மக்களுக்காக என்று சொன்னார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணக்கார குடும்பத்திலே பிறக்கவில்லை, பிரபுகள் குடும்பத்திலே, செல்வந்தர்கள் குடும்பத்திலே பிறக்கவில்லை. மாறாக ஏழை எளியவர்களுடைய குடும்பத்தில் தான் பிறந்தார். அவருடைய நிலை அப்படித்தான் இருந்தது. மிகப்பெரிய இறை தூதர் ஹாத்தமுன் நபியனாக திகழ்ந்தார்கள். அல்லாஹ் நாடிருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்தே செல்வங்களை தந்திருக்கலாம், ஏதோ ஒரு வகையில தந்திருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தெடுக்கிறான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த கட்டுப்பாடுகளை போதிக்கிறான். அதன் மூலமாக சில பாடங்களை அவர்களுக்கு படித்துக் கொடுக்கிறான். எனவே அவர்கள் ஆடு மேய்க்கின்ற அந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிறார். ஒரு கேவலமான பணி அல்ல, ஒரு மோசமான பணி அல்ல. ஆடுகள் மேய்க்கிற போது அதிலே சில நமக்கு பாடங்கள் கிடைக்கின்றன. அதை கற்றுக்கொண்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முக்கியமாக எதை கற்றுக்கொண்டார்கள் என்றால், ஒரு மனிதனிடத்திலே பணிவோடு நடக்க வேண்டும், அடக்கத்தோடு நடக்க வேண்டும், தாழ்மை உணர்வோடு நடக்க வேண்டும். பெருமையாக, ஆணவமாக, அகங்காரமாக, கர்வமாக நடக்கக்கூடாது. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பணிவோடு நடக்கிறானோ, தன்னடக்கத்தோடு செயல்படுகிறானோ, அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான் என்பதை போதிக்கின்றான் அல்லாஹ் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை சிறுவர்களை கடந்து செல்கிற போது சிறுவர்களுக்கு சலாம் சொன்னார். அந்த சிறுவர்கள் தமக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. சிறுவர்கள் தானே, இவர்களுக்கென்ன சலாம் என்று நினைக்கவில்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அந்த சிறுவர்களை பார்த்து பாசத்தோடு நேசத்தோடு சலாம் சொன்னதோடு சொன்னார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃஅலு, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் செய்திருக்கிறார் என்று சொன்னார். அதுவும் ஒரு சுன்னத் என்பதை அங்கே நமக்கு விளம்பி காட்டுகிறார். சிறுவர்களை பார்த்து நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னோம் என்றால், அது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நாம் சொல்லவில்லை, ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக நாம் சொல்லவில்லை. மாறாக அது ஒரு சுன்னத் என்கின்ற அந்த நல்ல நிய்யத்தோடு நாம் அந்த சலாம் உரைத்தோம் என்றால், சலாத்துடைய நன்மையோடு அந்த சுன்னத்தை மதித்தோம் என்கின்ற ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கும். காரணம், சலாம் சொல்வதன் மூலமாக நாம் நம்முடைய பணிவை, நம்முடைய அடக்கத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். யார் பணக்காரர்களாக இருக்கிறார்களோ, அகங்காரக்காரர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் தான் நினைப்பார்கள் நமக்கு இன்னொருவன் சலாம் சொல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் பணிவோடு உள்ளவர்கள், தன்னடக்கத்தோடு உள்ளவர்கள் முந்திக் கொண்டு சலாம் சொல்வார். இதை நாம் பார்த்திருக்கிறோம். எல்லாமே பணிவின் ஒரு அடையாளம். மனித வாழ்க்கையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எவ்வளவுதான் செல்வம், செல்வாக்கு, பதவி, பட்டங்கள், பரிவாரங்கள் தந்திருந்தாலும் கூட என்றைக்கும் அவன் தன்னடக்கத்தோடு தான் செயல்பட வேண்டும். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இடத்திலே தவாது என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. பணிவு, அடக்கம் என்றால் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள், அன் தகதால் ஹக்கி தன்காதலகு, ஹக்குக்கு நீ அடிபணிய வேண்டும், அல்லாஹுக்கு அடிபணிய வேண்டும். ஹக்கான விஷயங்கள் சொல்லுகிறவோ அதை மதிக்க வேண்டும், கேட்க வேண்டும், அதற்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். வலவு சமீத்தகும் மின் சபியின் கபில்த, ஒரு சிறுவன் ஒரு ஹக்கை சொன்னாலும் கூட அந்த ஹக்கை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீடுகளில் பார்க்கலாம்,
பெரியவர்கள் அசால்ட்டாக இருப்பார்கள், அசட்டையாக இருப்பார்கள், புரணி பேசிக் கொண்டிருப்பார்கள். சிறுவன் சொல்லிருக்கலாம், பேசக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க வேண்டும். பெரியவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள், சிறுவர்கள் பள்ளிக்கு எழுவார்கள், ஆசிரியர்கள் எங்களை தொழச் சொல்லியிருக்கிறார்கள், நீங்களும் தொழுங்கள் என்று சொன்னால் தொழ வேண்டும். சிறுவன் சொல்கிறானே என்று அலட்சியம் பண்ணக்கூடாது. சொல்வது யார்? புதைது இயால் கூறுகிறார். ஒரு ஹக்கை ஒரு சிறுவனிடமிருந்து நீ கேட்டாலும் அதை ஏற்றுக்கொள். வலவு சமீத்துவமின் அஜுகளின் நாஸ், மக்களிலேயே ஒரு அஜுகள் என்று பெயராயிருக்கிறார் ஒருவர். அஜுகள் என்றால் ஜாகில், ஒரு அறிவற்றவர். அவரிடமிருந்து ஒரு ஹக்கை நீ கேட்டாலும் கூட கபில்தோ அதை நீ ஏற்றுக்கொள்ளும். வெளியே பார்ப்பதற்கு உன் பார்வையிலே வெளி தோட்டத்திலே அவர் ஒரு ஜாகிலாக தெரியலாம், அல்லது அஜுகளாகவே தெரியலாம். அஜுகள் என்றால் சர்வ முட்டாள் என்பது பொருளாம். ஆனால் அவருடைய வாயிலிருந்தும் சில ஹக்குகள் வருமே, சில உண்மைகள் வருமே, சில ஹைரான விஷயங்கள் வருமே. அதை ஏற்றுக்கொண்டால் அதுவும் கூட பணிவின் அடையாளம் என்று புதையிரு இயால் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார். ஜமாத் சாத்திகள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில சில சமயங்களில் இளம் சிறுவர்கள் நசியத்து செய்து கொண்டிருப்பார். முன்னால் அமர்ந்திருப்பவரெல்லாம் பெரியவர்களாக இருப்பார். அந்த சிறுவர்கள் சொல்லுகிற விஷயத்தை அவர்கள் செவியார கேட்பார். காரணம், சிறுவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர்கள் அலட்சியம் என்பது இதுதான் பணிவின் அடையாளம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பணிவை, அடக்கத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார்கள் என்று கேட்டால், எங்கெல்லாம் நோயாளிகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தகவல் வந்தால் நோய் விசாரிக்க செல்வார். ஜனாசா துயர்ந்து செல்வார்கள். ஒரு அடிமை தாவத்துக்கு அழைத்தாலும் கூட தாவத்திற்கு மதிப்பளிப்பார்கள். வீட்டிற்கு வந்தால் செருப்பை தைப்பார்கள், துணிமணிகளுக்கு ஒட்டு போடுவார்கள், தைப்பார்கள். தம்முடைய துணைவிமார்களோடு, குடும்பத்தினர்களோடு அவர்களுடைய தேவைகளிலே பங்கெடுப்பார்கள், அவருடைய தேவைகளிலே பங்கெடுப்பார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல மனிதர் வந்தார். நாயகத்தை பார்த்தவுடனே நடுநடுங்க ஆரம்பித்து விட்டார். காரணம், ஒரு பெரியவர். நமக்கே ஒரு உணர்வுகள் ஏற்படும் அல்லவா? ஷேக்மார்களை பார்க்கிற போது, நல்ல இறை அச்சமுள்ள நல்ல அடியார்களை பார்க்கிற போது நமக்கு ஒரு வகையான ஒரு அச்சம், ஒரு ஹைபத். அவருடைய ஹைபத்தை பார்க்கிற போது அச்சம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹவ்வின் அலைக்க, அமைதியாக இருங்கள், நீங்கள் சாந்தி சமாதானத்தோடு இருங்கள், எந்த ஒரு அச்சமும் வேண்டாம், பயமும் வேண்டாம். பலஸ்து பின் மலிக்கு, நான் ஒன்றும் மன்னன் கிடையாது, நாடாலும் மன்னன் கிடையாது, எதற்காக வேண்டி பயம்? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவருடைய வார்த்தையை பாருங்கள். அனபுனு மராத்தின், ஒரு சாதாரண பெண்ணின் மகன். மின் குறைஷ் குல தவுல் கதீத, அந்த பெண் எதை சாப்பிட்டார் தெரியுமா? அறுசுவை உணவெல்லாம் சாப்பிடவில்லை, உயர்ந்த பலகாரங்களை எல்லாம் சாப்பிடும், சாதாரண காய்ந்த ரொட்டியை சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு பெண்மணியின் மகன் தான். எனவே நான் பெரிய பணக்காரன், பெரிய மன்னன் எல்லாம் கிடையாது, நீங்கள் சாதாரணமாக இருங்கள் என்று சொன்னார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்வாக்கை பாருங்கள். அவர்களை விட உயர்ந்தவர் யார் இருக்கிறார்? அவர்களை விட நம்மில் எவன் உயர்ந்தவனாக இருக்க முடியும்? நமக்கு என்ன பெருமை இருக்கிறது? நமக்கு என்ன அகம்பாவம் வேண்டி கிடக்கிறது? கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாபெரும் கலீஃபா. அவருடைய காலகட்டத்தில் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்தது. அவர்கள் செய்யாத பணிகளே இல்லை என்கின்ற அளவுக்கு அற்புதமான பணிகள் செய்தவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத் இருக்கிறதே, காந்திஜியே சொன்ன ஒரு வார்த்தை, உமருடைய ஹிலாஃபத்து வர வேண்டும் என்று சொன்னார். இந்தியாவில உமருடைய ஹிலாஃபத்து வர வேண்டும் என்று சொன்ன அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதெல்லாம் பகிரங்கமான உண்மை, ஆட்சி புரிந்தவர்கள். ஒரு முறை கடுமையான வெயில், அந்த வெயில்ல தலையில துணியை போட்டுக்கொண்டு நடந்து போகிற போது ஒரு அடிமை ஒரு கோவேறு கழுதியிலே செல்லுகிறார். யா குலாம் இருமல் நீ மாக்க, என்னையும் நீ ஏற்றுக்கொள்ளேன்பா, எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கூட. உடனே கலீஃபா என்ற உடனே அந்த பையன், அந்த குலாம் என்ன செய்தார்? தம்முடைய கோவேறு கழுதியிலிருந்து பாய்ந்து கீழே இறங்கி, இருக்கபியா அமீரன், தாங்கள் அதில் ஏறிக்கொள்ளுங்கள், நான் நடந்து வருகிறேன். உமர்லான்னு சொன்னார்கள், அப்படி அல்ல, நீ நடக்க நான் ஏறி வருவதா? நான் நல்ல சுகமாக வருவது, நீ கரணுமுரணான பாதையில வருவதா? தான் அறுக்கபு அறுக்கபு ஆன ஹல்பக் துரிது அந்த தகமீரனே அல் மக்கானில் வத்தி, நான் நல்ல சுகமாக வர வேண்டும். இப்ப தருக்கபு அந்த மோதியில் ஹஷின், நீ கரடுமுரடான பாதையில வர வேண்டுமா? நீ ஓட்டு, நான் உனக்கு பின்னாலே அமர்ந்து கொள்கிறேன் என்று சொன்ன ஒரு ஹலீஃபா. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹலீஃபா அந்த கோவேறு கழுதியில பின்னாடி ஏறுகிறார்கள். அந்த வண்டியை ஓட்டக்கூடியவர் யார் என்று கேட்டால் ஒரு அடிமை, சாதாரணமான ஒரு அடிமை குலாம்.
சாதாரணமாக அவர் நினைக்கவில்லை. பரக்கிப ஹல்ஃபல் குலாமுக்கு பின்னாடி ஏறிக்கொண்டாருங்க. இப்ப தஹல் மதீனா, மதீனாவுக்குள்ளே பிரவேசிக்கிற போது ஒவ்வொரு ஹல்ஃபகு வன்னாசு எந்தூர்னு எல்லா மக்களும் அவர்களை ஏறெடுத்து பார்த்து கொண்ட ஒரு ஹலீஃபா ஒரு அடிமைக்கு பின்னாடி வருது. இந்த காட்சியெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். அவரிடத்திலே கிலாஃபத் இருந்தது, எல்லாம் இரையச்சம் எல்லாம் இருந்தது, எல்லா குணங்களுக்கும் மத்தியில அகலாக்கு மத்தியிலே பணிவு இருந்தது, அடக்கம் இருந்தது. இன்றைக்கும் நாம் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். வசதி படைத்த செல்வந்தர்கள் பலர் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் இந்த பண்பாடுகள் இருக்கின்றன. நாம் பல பேரை நாம் பார்த்திருக்கிறோம். அவரிடத்திலே இந்த தற்பெருமை இருக்காது, அகங்காரம் இருக்காது, கர்வம் இருக்காது. ஹாரூன் ரஷீத் பாஷா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ், யார் அல்லாஹுக்காக வேண்டி பணிகிறாரோ அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை உயர்த்துவான், யார் பெருமை அடிக்கிறாரோ அவரை தாழ்த்துவான் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸை அதுல மாலிக் பின் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தரிசில வைத்து சொல்லித் தருகிறார்கள். மாலிக் பின் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய ஹதீஸ் மேதை. அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பணிபுரிந்து கொண்டிருக்கிறப்ப ஹாரூன் ரஷீத் பாதுஷா, அவர் அந்த நாடாளும் மன்னர், அவர் மதீனாவுடைய அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதாவது புறநகரிலே தங்கியிருக்கிறார், ஒரு மாளிகையிலே தங்கியிருக்கிறார். அவர் ஆள் அனுப்புகிறார், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆள் அனுப்புகிறார். நாங்கள் மதீனாவுக்கு வெளியே தங்கியிருக்கிறோம், எங்களுடைய மாளிகையில உள்ளே மதீனாவிற்கு உள்ளே மஸ்ஜித் நபவியிலே கல்வி கற்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கிறது, எனவே நீங்கள் வாருங்கள், எங்களுக்கு உங்களுடைய ஹதீஸ் பாடத்தை சொல்லி கொடுத்து விட்டு செல்லுங்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பதில் சொல்லிவிட்டார்கள், அல் இல்மு லா யதி, இல்மு தானா தேடி வராது, இன்னமா யூத்தா, இல்மை தேடித்தான் வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். பாதுஷா என்பதற்காக வேண்டி உடனே அவர்கள் சரண்டர் ஆகிவிடவில்லை, இல்மை தேடித்தான் வர வேண்டும். அவர் நல்ல மனிதர் தான் ஹாரூன் ரஷீத் பாஷா. அதோடு இன்னொரு வார்த்தையும் சொல்லி அனுப்பினார், கிளாஸ் நடக்கிற போது நீங்கள் தாமதமாக வந்தீர்கள் என்றால் நீங்கள் முன்னாலெல்லாம் வர முடியாது, கடைசியாகத்தான் உட்கார வேண்டும், இதையும் சொல்லி அனுப்பிவிட்டார். இருக்கிற மாணவருடைய கருத்துக்களை தாண்டி கொண்டெல்லாம் வர முடியாது, இதை சொல்லி அனுப்பிவிட்டார்கள். ஹாரூன் ரஷீத் பாஷா அவர்கள் ஹதீஸ் கேட்பதற்காக வேண்டி, கிளாஸுக்கு கலந்து கொள்வதற்காக வேண்டி மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார். அங்கே மக்கள் திரண்டிருக்கிறார், திரளாக குழுமி இருக்கிறார்கள், உள்ளே செல்லவே முடியவில்லை. அவர்கள் சொன்ன, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்த உடனே கடைசியாக உட்காருகிறார். அப்படி உட்காருகிற போது பார்க்கிறார், ஒரு குர்சி வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நாற்காலி வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணியாட்கள் நாற்காலியை கொண்டு நாற்காலியில அமர்ந்து விட்டார். அங்கே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தரிசனம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறார்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹாரூன் ரஷீத் அவர் குர்சியில உட்கார்ந்து நடப்பது ஹதீஸ் பாடம், அவரால் கீழே உட்கார முடியும், தரையில உட்கார முடியும். அவர்களுக்கு மிகவும் சங்கடமாக ஆகிவிட்டது. ஒரு ஹதீஸ் பாடம் நடக்கிற போது குர்சியில உட்கார்ந்து கொண்டு அந்த ஹதீஸை கேட்பதா? உடனே அவர்களுடைய தலைப்பையே மாற்றிவிட்டார். அன்றைக்கு தொழுகை சம்பந்தப்பட்ட தலைப்பிலே உண்டான ஹதீஸ்களை பாடம் நடத்தி கொண்டிருந்தவர்கள் பணிவு என்கின்ற அந்த தலைப்பில் என்ன ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றனவோ அந்த ஹதீஸ்கள் பாடம் சப்ஜெக்டே மாற்றிவிட்டார்கள். தவாதுவாக எப்படி இருப்பது என்று. அப்போதான் இந்த ஹதீஸை சொன்னார், மன் தவாஅதா ரஃபஹுல்லா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிவாக நடக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவான். வமன் தக்கப்பர வலவுல்லா, பெருமையோட அகங்காரத்தோட ஆணவத்தோடு எவர் நடக்கிறாரோ அல்லாஹ் அவரை இறக்கி விடுவான், தாழ்த்தி விடுவான் என்கின்ற ஹதீஸை நடத்த ஆரம்பித்து விட்டார். இதை கேட்கிறார் ஹாரூன் ரஷீத் பாஷா, குர்சியில உட்கார்ந்து கொண்டு கேட்கிறார். புரிந்து கொண்டார், ஆம் நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். கட்டுப்படுகின்ற பாஷாக்களாக இருந்தார்கள், ஆலிம் உலமாக்களுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு பாஷாவாக இருந்து உடனே என்ன செய்தார், குர்சியை தள்ளி விட்டு கீழே அமர்ந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ரமா ஹாரூன் அல் குர்சிய ஹாரிஜ் அல் மஸ்ஜித், பள்ளி வெளியே குர்சியை கொண்டு போய் வைத்து விட்டு ஜலசால் அல் கசாஇல் முஸ்லிமீன், எல்லா முஸ்லிம்களை போல அவர் கீழே அமர்ந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹதீஸ்களை சொல்லுகிற போது, தப்சீர்கள் சொல்லுகிற போது அதுல கிடைக்கின்ற அந்த பாடங்கள் இருக்கிறதே, அந்த பாடங்களை ஏற்கின்ற ஒரு மனோபாவம் நாம் உட்பட எல்லோருக்குமே வேண்டும். இந்த ஹதீஸ் பாடத்தின் மூலமா நமக்கு தெரிய வருவது என்னவென்று கேட்டால், இந்த உலகத்திலே நாம் அல்லாஹுக்கு முன்னால் எப்படி நாம் சஜ்ஜா செய்கின்றோமோ, அது சஜ்ஜா என்பது அல்லாஹ்வுக்கு அடியார்களுக்கு மத்தியிலே நாம் ஆணவமாக பெருமையாக நாம் நடக்கக்கூடாது. எந்த அளவுக்கு பணிவோடு அடக்கத்தோடு நாம் நடக்கிறோமோ, நம்மிடத்துல எவ்வளவு செல்வம் செல்வாக்கு இருந்தாலும்
அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்துகளை மேலும் மேலும் உயர்த்தி தருவான் என்பதற்கான அந்த பாடங்களை வாழ்க்கையிலே கடைபிடிப்போமாக. அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிதாவான